T20 உலகக்கோப்பையானது நடைபெற்று வரும் நிலையில், இந்தியா முதல் போட்டியாக அயர்லாந்தை சந்தித்தது. இப்போட்டியில் இந்தியா 8 விக்கெட் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றுள்ளது. குறிப்பாக, இப்போட்டியின் மூலம் ரோஹித் சர்மா பல சாதனைகளை படைத்துள்ளார். அதாவது முதலில் டாஸ் வெற்றி பெற்று பந்துவீச்சை தேர்வு செய்த இந்திய அணி 16 ஓவர் முடிவில் 96 ரன்களுக்கு அயர்லாந்தை சுருட்டியது. பிறகு பேட்டிங்கில் களமிறங்கிய போது ரோஹித் சர்மா மற்றும் ரிஷப் பண்ட் அதிரடியால் 12.2வது ஓவரின் பொழுது 97 ரன்கள் எடுத்து வெற்றியை பதிவு செய்தது. இப்போட்டியில் ரோஹித் சர்மா அரை சதம் அடித்ததும் குறிப்பிடத்தக்கது. இப்போட்டியில் ரோஹித் சர்மா படைத்துள்ள சாதனைகளை பார்க்கும்பொழுது, சர்வதேச கிரிக்கெட்டில் அதிக சிக்ஸர் விளாசிய வீரர்களின் பட்டியலில் முதலிடத்திலும், T20 உலகக்கோப்பையில் அதிக ரன் அடித்த வீரர்களின் பட்டியலில் 3வது இடத்திலும், சர்வதேச T20 போட்டிகளில் 4000 ரன்களுக்கு மேல் அடித்த 2வது வீரரும், அதேபோல் குறைந்த பந்துகளில் 4000 சர்வதேச T20 ரன்கள் எடுத்த வீரர்களின் பட்டியலில் ரோஹித் சர்மா முதலிடத்திலும் உள்ளார். அது மட்டும் ICC தொடர்களில் 100 சிக்ஸர், இந்திய அணியின் கேப்டனாக T20களில் அதிக வெற்றிகளை பெற்று தந்த கேப்டன் என்ற தோனியின் சாதனையும் முறியடித்துள்ளார் ரோஹித் சர்மா. இவ்வெற்றிக்கு பிறகு ரோஹித் சர்மா பேசுகையில், இந்த பிச்சில் நாங்கள் என்ன எதிர்பார்ப்பது என்று எங்களுக்கு தெரியவில்லை. பந்துவீச்சுக்கு இந்த பிச்சு சாதகமாக இருந்தது. நாங்கள் பேட்டிங் செய்யும்போதும் அப்படித்தான் இருந்தது. எங்கள் பந்துவீச்சாளர்களுக்கு போதுமான ஒத்துழைப்பு இருந்தது. சரியான லென்த்தில் தொடர்ந்து பந்து வீச வேண்டும். எங்கள் அணியில் உள்ள வீரர்கள் டெஸ்ட் மேட்ச் விளையாடுபவர்கள் என்பதால் அதை சரியாக செய்தார்கள். ஹர்ஷ்தீப் சிங் மட்டும்தான் டெஸ்ட் போட்டியில் விளையாடியதில்லை. ஆனால் அவர் வீழ்த்திய முதல் 2 விக்கெட்டுகள் தான் போட்டியின் வெற்றிக்கு முக்கிய காரணமாக அமைந்தது என்று ரோஹித் சர்மா பேசியுள்ளார்.